தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த சின்ன காவனத்தின் தலைவர் திரு ரவி ஐயா அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜேந்திர ஐயா அவர்களே மற்றும் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அருள் நாகலிங்கம் ஐயா அவர்களே, அவரது துணைவர் அவர்களே, மற்றும் சென்னை மாவட்டத்தின் தண்டபாணி ஐயா அவர்களே, புனிதன் ஐயா அவர்களே, மற்ற அனைவருக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சன்மாரிகள் அனைவருக்கும் அவர்கள் பாதத்திலே என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இந்த இடம் சாதாரணமான இடம் அல்ல, இது ஒரு மிக புனிதமான இடம். இங்கு 200 ஆண்டுகள் முன்னால் வள்ளல் பெருமான் ஓராண்டு தவழ்ந்த இடம் இந்த இடம். அது மட்டுமல்ல, ராமையா பிள்ளைக்கு எங்கேயுமே பெண்ணு கிடைக்கிறீங்க. அவர் பல மாவட்டங்களை கடந்து வந்திருக்கார். கடலூர் மாவட்டத்திலிருந்து பல மாவட்டங்கள் கடந்து மாட்டு வண்டி போட்டுக்கிட்டு இந்த மாவட்டத்துக்கு வந்து பெண் கேட்ட போது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். எனக்கு ஏற்கனவே 5 திருமணங்கள் நடந்து 5 மனைவிகளும் இறந்து விட்டார்கள். எனக்கு பெண் தேவை. உடனே சொன்னாங்க, ஏயா எங்க பெண்ணையும் கட்டிக்கிட்டு காலி பண்ணிடலாம் பாருங்க, வெளியே போயா இங்க இருக்கமெல்லாம். இந்த சின்ன காவலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, பெண் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி சின்ன ராமையா பிள்ளையை அனுப்பிவிட்டார்கள். சின்னம்மை நல்ல அந்த நேரத்தில் இல்லை, கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா வந்த உடனே கேட்டாங்க, யார் வந்தாங்க, என்ன வந்தாங்க, என்ன கேட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், 5 மனைவியை கட்டி கொண்டு அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த வீட்டுல போய் கொண்டு கொடுக்கலாமாமா. அவன் சொன்னாங்க, சின்னம்மை எவ்வளோ அவங்களுக்கு அந்த தயவு இருக்கு பாருங்க. ஏங்க அந்த இடத்துல நம்ம நின்று பார்க்கணுங்க. 5 மனைவிகளை இறந்தவர் எவ்வளவு வருத்தம் பட்டிருப்பார்கள், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அவர்கள் வேண்டுமானால் அதை மறைத்திருக்கலாம். அப்படியே உண்மையை கூறக்கூடிய அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன், கூட்டிடுவாங்க. யார் கூட்டிடுவாங்க? அவமானப்படுத்தப்பட்ட ஆளை திரும்பி கூட்டிடுவாங்க என்றாங்க அந்த அம்மா. அப்படி கூட்டு வந்து அந்த சின்னம்மையா அவர்கள் தன்னம்பிக்கையோடு மணந்து கொண்டு 5 குழந்தைகளை அருமையாக பெற்றுக் கொடுத்து 5வது குழந்தையாக நமக்கு வள்ளல் பெருமானை கொடுத்த இடம், மூல காரணமாக இருந்த இடம் இந்த இடம். இப்படிப்பட்ட இடத்திலே நான் பேசுவதற்காக பெருமைப்படுகிறேன், மிகவும் பெருமைப்படுகிறேன். நாம சாதாரணமா சொன்னா வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப கிரேட்டுங்க. உலக அதிசயத்தில் வள்ளல் பெருமான் ஒருவர். உலக அதிசயங்களில் தர்மசாலை ஒன்று. உலக அதிசயத்தில் சித்தி வளாகமும் ஒன்று. உலக அதிசயத்திலே நம்முடைய அந்த வடலூரில் இருக்கக்கூடிய அனைத்தும் அடங்கும். ஏன் என்று சொன்னால், உலக வரலாற்றிலே இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் உலகமெல்லாம் முடங்கி போயிட்டு, ஆனால் வடலூர் மட்டும் முடங்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய தர்மசாலை தொடர்ந்து பணி செய்கிறது. இது வரலாற்று பக்கங்களில் பொய் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் பார்க்குது, என்னையா வடலூர் 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 மட்டும் மூடப்படவே இல்லையே. உலகத்திலே உள்ள சர்ச்சுகள் மூடப்பட்டது, உலகத்திலே உள்ள மசூதிகள் மூடப்பட்டது, உலகத்திலே உள்ள அத்துணை மண்டபங்கள், அத்துணை தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. போதும், வடலூர் மட்டும் மூடப்படவே இல்லை. அங்கு எல்லா மக்களுக்கும் முன்பு இயங்கியதை விட சிறப்பாக இயங்கி ஏழைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. வள்ளல் பெருமான் வந்து சங்கம் வேணும் என்று சொன்னார். எதற்காக? இப்ப நீங்க சங்கம் வச்சிருந்தா எல்லா இடத்திலும் கூடி இருக்க, ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும். அடுத்து தர்மசாலை ஏனென்றால் அது பரோபகாரத்தை குறிக்கும். ஞான சபை எதை குறிக்கும் என்றால், நம்ம வந்து அந்த சொல்றாங்கல்ல, பரோபகாரம் சத்விச்சாரம், சத்விச்சாரத்துக்காக ஞான சபை. வள்ளல் பெருமானவர்கள் அந்த தர்மசாலை நிறுவதற்கு முன்னால் 40 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை.
சாலிஸ் பஞ்சம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட பஞ்சத்தின் இறுதியில் தான் வள்ளல் பெருமான் அவர்கள் தர்மசாலை அமைத்தார். அந்த தர்மசாலை அமைத்து முதல் நாளே 10,000 பேருக்கு சோறிட்டவர் நம்முடைய வள்ளல் பெருமான். இது வரலாற்று பக்கங்களிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம தர்மசாலை அமைத்தது பரோபகாரம். அந்த தர்மசாலையிலே உட்கார்ந்து நாம உணவு சாப்பிடுவதற்காக அல்ல, அது பெருமை பேசுவதற்காக அல்ல. நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் நடமாடும் தர்மசாலையாக திகழ வேண்டும் என்பதை வள்ளல் பெருமானுடைய ஒரு விருப்பம். ஏனென்று சொன்னால் சன்மார்க்கத்திலே மிக உயர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒரே ரெண்டு கொள்கையாக விளக்கிறார் வள்ளல் பெருமான். பரோபகாரம், சத்விச்சாரம். சன்மார்க்கிகள் அனைவரும் ரெண்ட ஒண்ணா பண்றது. ஒரு நோட்டு இருக்கிறது என்றால் இந்த நோட்ல, இந்த கரன்சி நோட்ல, ரூபாய் நோட்ல 2 பக்கம் நல்லா இருந்தாலே செல்லும், இல்லைன்னா செல்லுமா? ஒரு பக்கம் அட்டகாசமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் கிழிந்து அதாவது இக்கி போட்டு அசிங்கமா இருக்குன்னா இந்த நோட்டை வாங்குவார்களா? நிச்சயமாக வாங்க மாட்டாங்க. அதை போல தான் வள்ளல் பெருமான் சத்விச்சாரம்னா நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணினே இருப்பீங்களா? தொடர்ந்து ஒரு ரூம்ல அழைச்சு கிடப்பீங்களா? அப்படி செய்தால் உங்களுக்கு எதுவும் வராது. அப்போ ஜீவகாரம் தொடர்ந்து ஜீவகாரம் பண்ணினே இருப்பீங்களா? வேற எதுவும் போக மாட்டீங்களா? அப்போதும் எதுவும் வராது. அதாவது ஞானங்களிலே பல ஞானங்கள் இருக்கிறது. பூரண ஞானம் ஒன்று இருக்கிறது. அந்த பூரண ஞானம் எதை குறிக்கும் என்றால், நீங்கள் பரோபகாரம் செய்யும் போது உங்களுக்கு அருள் ஞானம் கிடைக்கும். அருள் ஞானம் மட்டும்தான் கிடைக்கும். நீங்க சத்விச்சாரம் செய்யும் போது ஆன்ம ஞானம் கிடைக்கும். இந்த ஆன்ம ஞானமும் அருள் ஞானமும் இணைந்தால்தான் பூரண ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா நிச்சயமா கிடைக்காதுங்க. நிச்சயமா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், படிச்சுட்டே இருக்க வேண்டியதான், பாடிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதான், இணைந்தோடு வர வேண்டியதான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்விச்சாரமும் இருக்கணும். வள்ளலார் என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உங்கள் மனதை பூர்வ மத்தியில் செலுத்துங்கள். 24 மணி நேரமா உட்கார சொல்றாரு? இல்ல, 3 மணி நேரம். யாரும் செய்வோமா? 3 நானே செய்யல, முடியல. ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட முடியல. 3 மணி நேரம் நம்முடைய மனத்தை உருவ மத்தியிலே கட்ட சொல்றாரு. அப்படி கட்டினீங்கன்னா உங்களுடைய உடலிலே பலவேறு மாற்றங்கள் நிகழும். இதை நம்ம செய்யல. அதே மாதிரி பரோபகாரம் என்றால் நான் ஒரு நாளைக்கு ஒரே ஒருத்தருக்காவது உணவு, ஒரு ஜீவனுக்காவது உணவு சாப்பிடுங்க. அவை பெருசா கூட பண்ண தேவையில்லை. அது மாதிரி தினம் நாம் பரோபகாரமும் சத்விச்சாரம் செய்தால்தான் நம்மால் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும். அப்ப கூட அடைய முடியாது. ஏன் என்று சொன்னால் பரோபகாரமும் சத்விச்சாரம் செய்துவிட்டால் உங்களிடத்திலே மாயை ஒழியும், கர்மாக்கள் ஒழியும். ஆனால் ஆணவம் ஒழியவே ஒழியாது. அத சொல்றதாங்க வள்ளல் பெருமான் எங்க போனாரு கடைசியா? அங்க போயிட்டு இறைவனோட சரண்டர் அடைந்தாரு. அது மாதிரி இந்த 2 செய்தி பரோபகாரம் சத்விச்சாரத்தை முடித்து விட்டு இறைவனிடம் சரணடைந்தால்தான் நம்முடைய 3வது மலமாகிய ஆணவம் அழியும். ஏனென்றால் ஆணவம் என்பது இயற்கையாக உயிரோடு வந்தது. அது போனாதான் நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும். ஆகவே நம்ம பரோபகாரம் சத்விச்சாரம் செய்து மிகச் சிறந்த நிலை அடைய முடியும் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ராஜேந்திரன் ஐயாவுக்கு நன்றி கூறி, ரவி ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா, குமார் ஐயா. அடுத்து அரசோடி ஐயா அவர் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் சூழ்நிலை எல்லாம் பசின்னு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிங்கன்னா நம்ம ஒரு பிரேக் விட்டுடலாம். 5 நிமிஷம் பேச மாட்டேன், 4 நிமிஷம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியை ஏற்று. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்றும் என்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமல வெண்மாயை கற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சிவம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய திருவருளாலும் வள்ளல் பெருமானார்களுடைய குருவர்களாலும் இன்றைய தினத்திலே வள்ளலார் தாயார் சின்னம்மையார் இல்லத்தில் நமக்கு 12ஆம் ஆண்டு துவக்க விழா. நாம் இந்த நேரத்தில் நம்முடைய இந்த
இல்லத்தினுடைய தலைவராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலில் நம்முடைய ரவி ஐயா அவர்களை வாழ்த்துக்கின்றோம். ஏன்னா அவர் தான் இங்கிருந்து நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, அதாவது 1000 பூக்கள் இருந்தாலும் தொடுக்கிறது ஒரு நாள் தான், அவர் வெளியே தெரிய மாட்டார். அந்த நாராயணர்கள் நம்மளை ஒருங்கிணைத்து வருடா வருடம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நம்ம வாழ்த்துகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐயா மாநில தலைவர் அருள் நாகலிங்கம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர் பேரே அருள் நாகலிங்கம், பொருள் நாகலிங்கம். நீங்க போனாலும் என்ன பண்ணுவாரு, அருளோடு அதிர்ஷ்ட நாகலிங்கம். அவர் ஆரம்பிச்சு வச்சாருன்னா வளர்ந்துங்கே போவோம். 4 லட்சம் ரூபாய் இப்போ கணக்கு பார்த்ததுல அருள் பொருளாக மாறி இருக்கின்றது. இப்போ இந்த வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விஷயத்தையும் தைரியமா தொடங்கலாம். இப்போ நாங்கள் சும்மா ஒரு 5 பேர், எல்லாமே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு சிதம்பரம் ராமலிங்க அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சு வடிவடையம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு 600-700 பேருக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் வர பக்தர்களுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஏதோ ஒரு பெரிய பணம் பின்புலத்திலே ஆரம்பிக்கல. நம்ம பேங்க் வள்ளலார் பேங்க், பேங்கர்ஸ் பேங்க். வள்ளலார் இருக்கார், எடுத்து உதவியும் என்றும் குறையாது, அடுத்தடுத்து வாங்கும் அருளுடைய பண்ண. நம்ம தலைவர்கிட்ட கேட்டேன், தைரியமா ஆரம்பிங்க, பார்த்துக்கலாம். போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஐயா அவருடைய பங்களிப்பு கொடுத்து செஞ்சாங்க. அப்படி ஒரு நமக்கு தைரியம், பொருள், அருள் எல்லாமே எங்கேருந்து வரும்னா பெருமான் கிட்ட இருந்து வரப்போகுது. நம்ம யாரிடமே இல்லை, இறைவன் வந்து நமக்கு வள்ளலார் அருள்பெருஞ்சோதி நமக்கு சுத்த சன்மார்க்கத்தை அப்படியே தொய்வு இல்லாம ஒரு அணு பெருசு இல்லாம சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசான் இருக்காரு இங்க. அவரு நம்ம ஈரோடு கதிர்வேல் ஐயா. அவங்க கொஞ்சம் குழப்பமான சன்மார்க்கத்தில் நான் கூட இருந்தேன். ஐயா பேச்சு கேட்டு 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 கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவரை நம்பினோம்னா 7 லாபம், வள்ளலார் 7 லாபம் குறித்து வச்சிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா அற்ப லாபம். நம்ம எங்க இருக்கிறோம், பூசையும் கொட்டையும் போட்டு நினைத்தா அற்ப லாபம் தான். அடுத்தது சொற்ப லாபம், அடுத்தது இம்மை இன்ப லாபம், அடுத்தது பேரின்ப லாபம், அப்புறம் என்ன சொல்றாரு ஆன்ம லாபம், அப்புறம் பெரிய லாபம். இந்த 7 லாபங்களை நாம் அடைவதென்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது. எந்த தயவு. சன்மார்க்கத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தயவு. சுத்த சன்மார்க்கம் என்பது நமக்கு சுத்தமான அறிவு. இந்த சுத்தமான அறிவு இருந்தாதான் சுத்த சன்மார்க்கம். நம்ம கதிர்வேலையா மிக சிறப்பாக சொல்லுவாங்க, நம்முடைய தென்னேரி ஆசிரியர் தண்டமானையா சொல்லுவாங்க. அப்படியான அருளாளர்கள் இங்கே கூடியிருப்பது. இந்த இடத்துக்கே நான் வச்சிருக்கிற பேரு சின்ன வடலூர். வடலூருக்கு அடுத்தது அன்னதானம் அதிக அளவில் நடைபெறுகின்ற தினசரி 200 பேருக்கு சாப்பாடு, கஞ்சின்னு பல்வேறுபட்ட நலப்பணிகள். நாங்கள் ரவி ஐயாவை பார்க்க எப்படின்னா வருவோம், நம்ம அடிக்கடி வருவோம். சின்ன காவன் வள்ளலார் வடலூருக்கு எப்படி போகிறோமோ மாதம் அது மாதிரி இங்கே ஆனந்தன் ஐயான்னு ஒருத்தர் ஒரு அன்பு உள்ளோம். சென்ற மாதம் தான் அவர் வந்து காலமாயிட்டாரு. அவர் நம்மளை அரவணைச்சு எத்தனை பேரை வேணா கூப்பிட்டு வந்தா. ரவி ஐயா எங்கன்னா சாப்பாடு கொடுக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏழைகள் உணவு எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வடலூருக்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன வடலூராக இருந்து வள்ளலார் தாயார் சின்னம்மையார் இல்லம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்களை நாம் இந்த 12ஆம் ஆண்டிலே வாழ்த்துகின்றோம். நம்முடைய மருத்துவர் ராமலிங்க ஐயா அவர்களும் மருத்துவ பணிகளை எல்லாம் நிறைய செய்து கொண்டிருக்கிறார். ஜோதி கோட்டீஸ்வரைய அற்புதமான ஒரு அறிமுகத்தை. இது எப்படி ஒரு குழப்பமா அந்த உறுதி பத்திரம் கந்தக்கோட்டை வடிவேல் ஐயா இறந்த போது அவங்க வீட்டில் எனக்கு அவங்களுக்கு சண்டை. அவர் சன்மார்க்க முறைப்படி தான் அவர் செய்யணும். அவங்க இல்லை நாங்கள் சுடுவது தானா, சுடுவது அபராதம், கந்தக்கோட்டை வழிகளையும் அறிவிப்பா பாடணும். அப்புறம் போராடி அப்புறம் நம்முடைய ராமலிங்க ஐயா போன்றவர்கள் கொண்டு போய் அங்கே போனால் சுடுகாட்டில் போனால் அவன் இடமே இல்லை கொதிட்டு போங்கன்றான். ஆனால் அங்கேயும் போராடி இடத்த வாங்கி சமாளி செஞ்சோம். இப்போ நம்ம சென்னேரி ஆசிரியர் தண்டமணியாக ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி வர சிக்கலுக்கெல்லாம் நம்ம தீர்வுப்பட ஒரு இடத்த வாங்கி நம்ம சென்னையில் கட்டுறோம். அங்கே இப்போ வேலை கேட்டி அந்த ஆன்மாக்களை நம்ம அடக்கம் செய்கிறோம்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்மள சுத்த சன்மார்க்கம், அதில் என்ன குழப்பமும் பண்ணுங்க. சுத்த சன்மார்க்கத்தை நீங்கள் கையில் எடுத்தால்தான் வள்ளல் பெருமானார் சொன்ன பேரின்ப லாபம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர, உங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டி பிரச்சனை, ஆஸ்பத்திரி, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் வள்ளலார் ஜோதி சுத்த சன்மார்க்கம் என்று நாம் பயணிப்போம் என்று சொன்னால் வள்ளலார் சொன்ன 7 லாபங்களிலே தலையாய லாபமான ஆன்ம லாபத்தையும்
அதற்கு அடுத்து 7வது நிலையில் இருக்கக்கூடிய பேரின்ப லாபத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை எனது நிறைவு கருத்தாக சொல்லி இந்த வள்ளலார் தாயார் சின்னம்மையார் நிலத்தை வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபையினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தயவு திருச்சிற்றம்பலம். அரசு ஐயா பெரிய ஒரு பாம்பு போல குழந்தைகிட்டு போயிட்டு இப்போ ஐயா சொல்றது 100% உண்மை. ரொம்ப நாள் நீண்ட சன்மார்க்கமாக இருந்த நம்முடைய சந்திரன் ஐயா திருவள்ளூரில் நீண்ட காலமாக அரசாங்கத்தில் இருந்தார். கடைசியில் அவரை வந்து எரிச்சு தான் போகணும் அப்படின்ட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அவங்க போய் கேட்டால் ஐயா இடுகாடுலாம் கிடையாது, சுடுகாடு தானே. அப்போ அரசாங்கத்தில் இடுகாடு சுடுகாடுன்னு ஒரு 2 இருக்கு தமிழில். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, இருக்கிறது மட்டும்தாங்க இங்கே. அப்போ சன்மார்க்கி இடுகாடு எங்கே வேண்டும் என்பதை நாம் அரசாங்கத்திட்ட கேட்டாக வேண்டும். சுடுகாடு இருக்கையா, அப்போ இடுகாடு எங்கே போச்சு? இடுகாட்டை கூட நீ எடுத்து போய் குப்பை போட்டு எல்லாத்தையும் போட்டு இங்கே கொளுத்துட்டு தாங்க இடம், புதையத்து இடம்னா எப்படி அது? ஒரு இஸ்லாத்தையோ ஒரு கிறிஸ்துவத்தையோ கொண்டு போயிட்டு ஒரு மார்வாடி அவங்களாம் கொண்டு போயிட்டு நான் சுடணும்னா எப்படி ஒத்துக்குவாங்க? அதே போல் சன்மார்க்கம் என்பது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது. சன்மார்க்கம் என்பது சமாதி நிலை தான். அப்போ நான் வந்து அங்கே இடுகாடு இல்லை என்று சொன்னால் சுடுகாட்டில் எப்படி நாங்கள் பண்ண முடியும்? அதனால் இதற்கு அரசாங்கத்திலே நீங்கள் வந்து அதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அருள் நாகலிங்கம் ஐயா அவருடைய கேட்டு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். மடலூர் தலைமை சங்கம் சார்பாக மாவட்டந்தோறும் ஒரு 1/2 ஏக்கர் இடம் கேட்டிருக்கிறோம். இது சண்டமணியாக்கும் தெரியும், தீர்மானம் போட்டிருக்கோம். காஞ்சிபுரம் வெங்கடேஷ் ஐயா தேராவுக்கு தெரியும். அரசாங்கத்தில் இந்த கோரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மாநில மாநாடு நடக்கும் பொழுது முதலமைச்சர் திருவாய் வழியாக அந்த அறிவிப்பு வரணும்னு எதிர்பார்த்துருக்கோம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 1/2 ஏக்கர் நம்ம கேட்கல. பூமிதான இயக்கம் வினோபாஜி பூமிதான இயக்கத்தில் ஒரு 1/2 ஏக்கர் கேட்டிருக்கோம். முதலமைச்சர் வருவார்னு என்றோம். மாநில மாநாடு எப்படி நடக்கிறதுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம், கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதனால் அந்த மாநாட்டில் அந்த அறிவிப்பு கொடுத்தா நல்லா இருக்கணும். நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க, நம்மளும் முயற்சி எடுப்போம். நல்ல திட்டம் அது, இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐயா சொன்னது போல இது போல சிரமம் இருக்கக்கூடாது. ஒரு எப்படி கிறிஸ்டினுக்கு ஒரு இது இருக்குதோ, ஒரு முஸ்லீமுக்கு அது மாதிரி அடக்கம் செய்யறதுக்கு இடம் இருக்குதோ, நாம் சுத்த சன்மார்க்க அடிப்படையில் ஏற்கனவே ஐயா எழுதியிருக்காங்க. சமாதி எப்படி வைக்கணும், அது எப்படி அடக்கம் பண்ணுறது, அது வழிகாட்டுகளோட அரசாங்கத்து அனுமதியோட ஒவ்வொரு மாவட்டத்தையும் நமக்கென்ற இடத்தை இறைவன் தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அரசாங்கம் நிறைவேற்றுறதுக்கு நாம் எல்லாம் பிரயாணம் முடிவோம், வலியுறுத்துவோம். நன்றி. அந்த முயற்சிக்கு நாம் பாராட்டுதலை தெரிவித்து அடுத்து நம்முடைய நடராஜமூர்த்தி ஐயா அவர்கள், மருத்துவர் பனை ராமலிங்கம் ஐயா அவர்கள். 2 பேரில் யார் வந்து பேசினாலும் பரவாயில்ல. முதல்ல நீங்கள் பேசுங்க, அடுத்து அவங்க பேசலாம். ஒரு 5 நிமிஷம் பேசிடுங்க. நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லாம் செயல்படும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையாலும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அவருடைய தயவாலும் நாம் இந்த சின்னம்மையாருடைய இல்லத்தில் 12வது ஆண்டு இந்த விழாவை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை சீரும் சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற ரவி ஐயா அவரோடு தோள் கொடுத்து செயல்படுத்தும் அத்தனை அன்புள்ள பொன்னார் திருவடிகளை போற்றி, அதோடு இந்த நிகழ்வினை சிறப்பு விருந்தினர்களாக நம்மளுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அருள் நாகலிங்கம் ஐயா, அதோடு சென்னை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் தண்டபாணி ஐயா, அதோடு நம்ம ஈரோடு நம்ம முன்னோடி சன்மார்க்க சங்கத்தில் நம்மளுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்கின்ற ஈரோடு கதிரவேல் ஐயா, அதோடு மூத்த சன்மார்க்கியாக நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற நம்ம கோட்டீஸ்வரன் ஐயா, மேலும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி எனக்கு கொடுத்த இந்த சிறு குறைந்த நேரத்தில் எனது உரையை நான் வழங்க இருக்கிறேன். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய இந்த சன்மார்க்க சங்கம் நமக்கு
பெருமான் வந்து சாகா கல்வி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சாகா கல்வினா இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம கிட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத உணரலாம். எப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு அறிவு ஜீவன்லேருந்து 6வது அறிவு ஜீவன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, 6வது அறிவு ஜீவனாகிய மனித தேகம் பெற்ற நாம் தான். இறைவனை அடைவதற்கு தகுந்த தேகம் எது, தகுந்த நிலை எதுன்னா இந்த மனித தேகத்தை பெற்ற 6வது அறிவு பெற்ற நாம் தான். அப்போ ஒரு அறிவு ஜீவனுக்கு இறைவன் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. 2வது அறிவு பெற்ற ஜீவன் அடைய முடியுமானா கிடைக்காது. 3வது அறிவு ஜீவன் 4, 5 இதெல்லாம் பார்த்தோம்னா கிடைக்காது. ஆனா 6வது அறிவு அப்படிங்கிறது இறைவனை அடைவதற்கு, இறைவனை கொடு கலப்பதற்கு தகுதி பெற்ற ஒரு இந்த தேகத்தை நாம் பெற்றிருக்கோம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் முழுமையான ஒரு புண்ணியத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா இந்த 6வது அறிவு பெற்றிருக்கோம். அதுலயும் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூடு குருடு பேடு செவிடு இதெல்லாம் நீங்கி பிறக்கிறது அரிது. அதுலயும் ஞானமும் கல்வியும் நயத்தல். ஞானமும் கல்வி, கல்வின்னு சொல்லப்படுறது சாகா கல்வியை தான் குறிக்கணும். அருள் கல்வின்னு பேர் இருக்கு. அந்த கல்வியை நம்ம பெற்று சாகா கல்வியை பெறுவதற்கு நம்ம சன்மார்க்கத்துல வந்திருக்கோம். இந்த சன்மார்க்கத்துல வருவதற்கே ஒரு தகுதி வேண்டும். அது வராமல் நான் எத்தனையோ பேர், நம்ம இந்தியாவில் 150 கோடி மக்கள் தொகையில நம்ம இங்க சொற்ப அளவுல தான் நம்ம சன்மார்க்கிகளை நம்ம இருந்துருக்கோம். அப்படின்னா எவ்வளவு பெரிய புண்ணியத்தை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதிலும் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்ய நமக்கு கிடைக்கணும். அப்ப தானமும் தவமும் செய்யக்கூடிய சத்து விசாரத்தையும் பரோபகாரத்தையும் கொடுத்திருக்கிற இந்த நிலை தான். இந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 6வது அறிவு பெற்றவங்க அடுத்த நிலை என்னவென்று கேட்டால், அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இறைவனாகவே ஆகுவது. இறைவனை வணங்குவது எப்படி, இறைவனுடைய திருவடியை அடைவது இப்படிலாம் இதுக்கு முன்னாடி வந்த ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இறைவனாகவே ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒழுக்கத்தை கொடுத்த நம்ம வள்ளல் பெருமானார் தான் அடைந்தும் காட்டினார். நமக்கு அந்த வழியிலே தான் நாம் கடைபிடித்து வந்திருக்கிறோம். இதற்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், ஒழுக்கம் கொடுத்திருக்காங்க. கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். இதெல்லாம் கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கத்துல முதலாவது ஒழுக்கமாக நான் வலியுறுத்தி வருவது, காலையில் நாம் 3 மணிக்கு எந்திரிக்க வேண்டும் அல்லது 4 மணிக்காவது எழுந்திருக்க வேண்டும். அங்கிருந்தே ஒழுக்கம் ஆரம்பிக்கிறது. அடுத்தபடியாக வள்ளல் பெருமானார் குறித்த உணவு வகைகள், மருத்துவர் என்ற நிலையிலிருந்து நான் சொல்றேன், அன்பு வேண்டுகோளாக அவங்களுக்கெல்லாம் சொல்றேன். காலையில எழுந்திருக்கிறதையும், காலையில பெருமான் சொன்ன உணவையும், மதியானம் சாப்பிடக்கூடிய உணவையும், இன்னும் இப்ப எத்தனையோ ஒழுக்கங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது சிரமமா இருக்குன்னு நம்ம சம்மாரிக்குன்னு சொல்லுவது காதல் விழுகிறது. ஆனாலும் ஒன்று ஒன்றாக கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய வலியுறுத்தல். அந்த வகையில காலையில முதல்ல எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். 3 மணிக்கு இல்லைன்னா 4 மணிக்கு இல்லது 5 மணிக்கு. நம்ம சென்னை மாவட்டத்தினுடைய ஐயா தலைமையில அன்றாட காலையில சத்து விசாரம், அமுத கால சத்து விசாரம் நடக்குது. அதுல காலையில கலந்துக்கணும் கூட சத்து விசாரத்திலேயே கலந்துக்கலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தையும் சிந்தித்து வருகிறோம். அதுல நீங்க கலந்து பங்கு பெறணுங்கிற அந்த விண்ணப்பத்தோடு நம்ம இங்க சபையில இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன். சன்மார்க்கிகள் அனைவரும் காலையில 4 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்ப முதல்ல ஆரம்பிக்கிறான். 4 மணிக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஒரு 12 முறை இல்ல 15 முறை 18 முறையாவது அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லிட்டாவது பண்ணுது. காலையில 4 மணிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லா சன்மார்க்க சங்கத்துல இருக்கவங்களும் ஒவ்வொருத்தர் வீட்டுல 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ண 4 மணிங்கிறத பிக்ஸ் பண்ணிட்டு அந்த 4 மணிக்கு எல்லாருமே எந்திரிச்சு மகாமந்திரம் சொல்லிட்டு நம்ம மற்ற வேலைகளை தொடங்குறவங்க தொடங்கலாம். என்னால முடியல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்துங்க. ஆனா 4 மணிக்கு எந்திரிச்சு தமிழ்நாடு முழுக்க சொல்லணும். நீங்க சொல்றதுதான் ரைட்டு தான் சார். நாங்க செல்போன் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் பேஸ்புக் பார்த்து தூங்க போது என்ன பண்றது? நீங்க வாட்ஸ்அப்பும் இருக்குது, அதுதான் ஒழுக்கம் சொல்றோம். இப்ப ஐயா சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த உலகியல் வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் மாயைன்னு நமக்கு தெரியும். நமக்கு வந்த உறவுகள் அனைவரும் கூட மாயை தான். மனைவி, நான் பெற்ற பிள்ளை, குரு, அன்பு, அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரன்ல இருந்து எல்லாமே வந்து நமக்கு விதிக்கப்பட்ட விதி. நம்ம பெற்ற கர்ம வினையின் பயன் தான் நமக்கு இதெல்லாம் சார்ந்திருக்கு. இதை அனுபவித்து தீர்க்கிறது தான் இது. அப்ப செல்போனுங்கிறது ஒரு பெரிய மாயை பொருள் தான் இது. இந்த உலகில் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு வள்ளல் பெருமானார் மாதிரி ஒரு ஞானி சொல்றார். ஒரு நம்மலாம் சேர்ந்து வள்ளலாரும் நம்மளோட உரையாடல் மாதிரி ஒரு சம்பாஷணை பண்ணுவோம். இப்போ ஐயா தான் வள்ளலார்,
நான் வந்து கேட்குறேன், ஐயா நான் வந்து நீங்கள் பெருமான் பற்றிலாம் சொல்கிறீங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பற்றிலாம் சொல்கிறீங்க, நான் அதை அடையணும் அப்படின்னு ஐயாட்ட கேட்குறேன். ஐயா சொல்கிறாரு, அங்கே பார்ப்போம் அங்கே ஒரு குளம் இருக்குது, அது தாமரை மலர்கள் பூத்து இருக்குது, அது தாமரை மலரை வந்து எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாமரை மலர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். ஆனால் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த பூ மலர்ந்திருக்க இடம் ஒரு குளத்தில், அந்த நீருக்கு கீழே இருக்கிற கொடி செடிகள் எல்லாமே என்னது, மாயை. இந்த இதில் போயிட்டு அந்த பூ எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வருது? ஐயா சொன்னாங்க, முதல் பெருமானார் பூ எடுத்துட்டு வர சொல்லும்போது 2 பேரை கூப்பிட்டு 2 பேர்ட்டையும் கத்தி கொடுத்து, நீ போயிட்டு அந்த பூ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பெருமான் சொன்ன மாதிரி ஒருத்தர் கையில கத்தி கொண்டு போனார். இந்த தண்ணியில தான் நம்ம நீந்துறமே, போய் பூ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இல்லாம ஒருத்தர் போறார். கத்தியோட போனவரும் கத்தி இல்லாம போனவரும் ஒரு நிலைக்கு ஆட்படுவாங்க. என்ன நிலைக்கு ஆட்படுவாங்க? தண்ணிக்குள்ள இறங்குறோம், கொஞ்சம் தூரம் போறோம். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், தாமரை குளத்துக்குள்ள போன பிறகு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கொடிகளால கால் சிக்கப்படும். இப்படிதான் அந்த உலகியல் வாழ்க்கையில சிக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். செல்வன் உட்பட, சினிமா உட்பட, ஃபாஸ்ட் ஃபுட் உட்பட, சுவைக்காக எல்லா இந்திரியங்களையும் புறத்தில் விட்டு இந்த சிக்கலில் ஆட்பட்டுக் கொள்கிறோம். சன்மார்க்கம் என்கிற கூர்மையான கத்தியை கையில் வைத்திருப்பவர் அறுத்து விட்டு மேலே வந்து விடலாம். கத்தி இல்லாம போனவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம சன்மார்க்கங்கிற ஒரு கத்தியை கையில வச்சிருக்கோம். பெருமான் ஒழுக்கங்கிற நெறிய கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த நெறியில இருக்கிறவங்க அத்தனை பேர் இதெல்லாம் அறுத்து எரிஞ்சிட்டு வெளியே வந்துடலாம். இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான முறையிலே ஒரு தாமரையை மலர வைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் அவர். ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்து நம்முடைய ராஜமூர்த்தி ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆமா, சாரி, நடராஜமூர்த்தி ஐயா. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னாடு எம்பலத்தே எல்லாம் வல்லாம் தாழை ஏத்து. திருவிருகாச வள்ளல் பெருமானின் தாயாராகிய சின்னம்மையாரின் இல்லத்தில் ஞானசபை தர்மசாலை 12ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இந்த விழாவை நடத்துகின்ற விழா குழுவினர், விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சான்றோர் பெருமக்கள், விருது வாங்க காத்திருக்கும் பெருமக்கள், விருது வழங்குவோர், எனக்கு முன் அருமையான சொற்பொழிவுகளை ஆற்றியோர், வாழ்த்துறை வழங்கியோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் நமது நிலை என்ன? சுத்த சன்மார்க்க அகவினத்தார் புறவினத்தார்னு சொன்னாங்க. இது அகவினத்தார்ல சுத்த சன்மார்க்கத்துல 3 விதமா இருக்கு. சன்மார்க்கம் சார்ந்தோர், சன்மார்க்கம் அடைந்தவர் அதாவது சாத்தியர், இன்னொன்று சன்மார்க்க சாதகர். தயவு உடையவர் எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்தவரே, அருளடைந்தார் எல்லாரும் சன்மார்க்கம் அடைந்தவரே, சுத்த சன்மார்க்கம் அடைந்தவரே. அவர் சாத்தியர். இப்போ சாத்தியர் வள்ளல் பெருமானுக்கு அப்புறம் நமக்கு யாரும் சாத்தியராட்டு நம்ம பார்க்கல. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னாக்கா, ஜீவகாரண்யம் பண்றோம், தயவு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்தவர்களாக இருக்கிறோம் ஒழிய நம்ம யாராவது சுத்த சன்மார்க்கிய இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னா நிச்சயமா சொல்ல முடியாது. நம்ம யாரும் சுத்த சன்மார்க்கி இல்லை. நாம் எல்லோரும் சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அப்போ சுத்த சன்மார்க்கத்தை அடைகிறதுக்கு சாதகர் யாரு? நீ பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்க சாதுக்களுக்கான சத்தியம் சொன்னேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அந்த பொன்னடியை கண்டவர்கள், முதல் அனுபவம் இருக்கிறவர்கள் சாதகர்கள், சன்மார்க்க சாதகர்கள். இப்ப சன்மார்க்கத்தின் முக்கிய முடிவு என்ன? சன்மார்க்கத்தின் லட்சியம் என்ன? மரணமில்லா பெருவாழ்வு, சாகா கல்வியை தெரிவிப்பதுதான். சாகா கல்வியை தெரிவிப்பதே சன்மார்க்கத்தின் லட்சியம். சரி, வள்ளல் பெருமான் சித்தி அடைந்து 150 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் நம்ம எத்தனை பேர் நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட 440-45 வருடங்களாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் நம்ம சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்திருக்கிறோம்?
சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாக என்று சொல்லியிருக்கிறார். நாம் எத்தனை பேர் அடைந்திருக்கிறோம்? ஏன் அடைய முடியவில்லை? அவ்வளவு கடினமானதா? எளிதானதுன்னா ஏன் அடையலை? இல்லை வள்ளல் பெருமான் சொல்லலையா? எல்லாம் மறைவா சொல்லியிருக்காங்க? இல்லை, வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் தான் எப்படி அடைந்தேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறியும்படியாக எளிதாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் புரிந்து தெரிந்து கொள்ளவில்லை என்றால் யார் தப்பு? நாம ஆர்வமா அதை தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த உடலை, அழியாத உடலை ஆக்க வேண்டும் என்றால் கடவுள் நிலை அறிந்து அம்மையம் ஆதல் வேண்டும். அப்பதான் நம்ம முடியும். கடவுள் நிலை அறிந்து அம்மையம் ஆதல் வேண்டும். அவர் எப்படி கடவுள் நிலை அறிந்து அம்மையம் ஆனாரு? சுத்த சிவ துரியாதீத நிலையில் சிவமயமாய் நிறைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சுத்த சிவ துரியாதீத நிலை. அப்ப அந்த சுத்த சிவ துரியாதீத நிலைன்னா என்ன? அது ஒரு அதீத நிலை. அதுக்கு முன்னால 6 அந்த நிலைகள் இருக்கு. ஜீவதுரியம், நிர்மலதுரியம், பரதுரியம், புருதுரியம், சிவதுரியம், சுத்ததுரியம். இந்த 6 நிலைகளையும் கடந்து அதீதமான சுத்த சிவ துரியாதீத நிலையில் கடவுள் நிலையறிந்து அம்மையமாக முடியும். அப்ப இந்த கடவுள் நிலையறிந்து அம்மையமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜீவகாருண்யம் என்பது முதல் படி. ஜீவகாருண்யத்தை எல்லாரும் ஜீவகாருண்யம் பண்ணிட்டா மட்டும் இந்த 6 நிலைகள் அடைந்த முடியும். அது முதல் படி. அது ஒருங்கிணை பகுதியில தெளிவாக இருக்கு. ஜீவகாருண்யம் என்பது முதல் படி. அப்போ கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாகிறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா தத்துவங்களை நிக்கிரகம் செய்யணும். அதாவது வடலூர் பெருவழியில் சன்மார்க்க போதனை செய்து வருங்கால் வள்ளல் பெருமான் தர்மச்சாலை சுவரிலே எழுதி ஒட்டியிருந்தார். இந்த உண்மை நெறியினை பெற்று நீங்கள் உய்யுங்கள் என்று எழுதியிருந்தார். எதுனா நாம் பெரும் புருஷார்த்தங்கள் 4. எது? ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல். இது அந்தாதின்னு சொல்ற மாதிரி நான் கடவுள் நிலையறிந்து அம்மையமாக உள்ளாக்க தத்துவ நிக்கிரகம் செய்ய வேண்டும். தத்துவ நிக்கிரகம்னு என்ன? தத்துவங்களை தன் சுதந்திரத்தில் நடத்துதல் தத்துவ நிக்கிரகம். தத்துவங்கள்னா என்ன? பிலாசபியா அல்ல. தத்துவங்கள் என்று சொன்னால் கருவிகள் என்று அர்த்தம். தத்துவங்கள் சொன்னால் இங்க நம்ம சொல்லக்கூடிய பொருள் கருவிகள். சரி, இந்த தத்துவத்துக்கு வள்ளல் பெருமான் என்ன மீனிங் சொல்லியிருக்காரு அப்படின்னா தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. தத்து என்றால் அதுன்னா எது? சிவம். துவம் என்றால் தன்மை. இந்த கருவிகளை எல்லாமே சிவத்தின் தன்மை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த தத்துவங்களுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கு பார்க்கணும். அப்போ உலகத்துல இந்த தத்துவங்களை எல்லாரும் வகுத்தவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா 96 தத்துவங்களா சொல்றாங்க. இந்த 96 தத்துவங்கள்ல 60 தத்துவங்கள் தாத்விகங்களாகும். தாத்விகம் என்னன்னா கருவிகளின் கூறுகள் அல்லது காரியங்கள். இந்த 60 விட்டோம்னா மிச்சம் இருக்குது 36. இந்த 36 தத்துவத்துல 5 சிவ தத்துவங்கள். அந்த 5 சிவ தத்துவங்களும் ஆற்றல், வெளி ஆற்றல், அறிவாற்றல், கிரியை, செயலாற்றல், அது மாதிரி கொடுக்குறது. சரி, அந்த 5 விட்டோம்னா 7 தத்துவங்கள் செயல்படும் இடம். அந்த 7 விட்டோம்னாக்க கலையில உருவாகிறது மூல பிரகிருதி அப்படிங்கிற தத்துவம். மூல பிரகிருதி தத்துவத்திலிருந்து அந்த 24 தத்துவங்கள் ஆன்மாவுக்கு கருவிகளாக அமைந்தன. 24 தத்துவங்கள். வள்ளல் பெருமான் 2 சொல்லியிருக்கிறார். சகஜ பழக்கம் பழக்கம் அல்ல, சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம். சரி, சமாதி பழக்கம்னு என்ன? சகஜ பழக்கம்னா என்ன? நாம இந்த தத்துவங்கள் 24ல மூல பிரகிருதி அப்படின்னாக்க என்ன? முக்குணங்கள் வெளிப்படாம சமமா இருக்கக்கூடிய நிலை மூல பிரகிருதி. அதுல சாமியம்னா சமநிலையில் இருக்கிறது. அந்த முக்குணங்கள் வெளிப்படக்கூடிய நிலை சித்தம்னு பேரு. அந்த சித்தத்துல ஆன்மா ஒடுங்குச்சுன்னா அதுக்கு பேர் சமாதின்னு பேரு. சரி, அந்த சமாதி நிலைக்கு நீங்க போகாதீங்க. அதுதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சமாதி நிலைக்கு நீங்க போகாதீங்க. அப்ப நம்ம பழக வேண்டியது என்ன? சகஜ பழக்கம். சகஜ பழக்கம்னு என்ன? அந்த 23 தத்துவங்களை முதல்ல தன் சுதந்திரத்தில் நடத்தக்கூடிய வல்லமையை நாம் பெற வேண்டும். அந்த 23 தத்துவத்தை 2ஆ பிரிக்கிறோம். என்ன? 15 தத்துவங்களால் ஆனது இந்த உடல். எது? ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, கரணங்கள் 3. சித்தம் தவிர்த்த 3 கரணங்கள். அதாவது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள். இந்த 15 சேர்ந்தது இந்த ஸ்தூல தேகம். மீதி 8 தன்மாத்திரைகள் 5, கரணங்கள் 3, புத்தி,
அகங்காரம், மனம் எட்டும் சேர்ந்தது வந்து என்னன்னா நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். ஸோ நம்மகிட்ட அந்த எட்டையும் நம்ம அறிஞ்சாதான், 8 பொருளை நம்ம அறிஞ்சாதான், நம்ம கைவசப்படுத்தினாதான். 8 பொருள் என்ன? தன்மாத்திரைகள் 5, 3 கரணங்களையும் நம்பசப்படுத்தினால் நம்முடைய சூட்சும தேகம் நம் கைவசம் வரும். அந்த 8ஐயும் அறிஞ்சாக்க நம்ம 2ஐயும் முழுமையா அறிய முடியும். 2 என்ன? சூட்சும சரீரம். நம்ம ஸ்தூல சரீரத்தை முழுமையா அறியணும்னா இந்த 8 பொருளை அறியணும். அதான் 8-2 என்று சொல்லுவது. 8-2 என்று சொல்லுவது என்னால் பலவிதமான பொருளை பலவிதம் சொல்லிடுவார்கள். ஆனால் அதான் 8ம் 2ம் என்பன இயலும் முற்படி. அது வந்து முதல் படி. 8ம் 2ம் நம்ம அறியணும். சரி, இந்த 8-2 அறிய தத்துவங்கள், அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த தத்துவங்களை தன்வசப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கம்னா அதுல வந்து இந்த உரைநடை பகுதியில் 2 விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாம் நிறைய பேர் பேசுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, மனசை வந்து புருவ முச்சியில் வைங்கன்னு சொன்னாங்க. மனசை வந்து அந்த மாதிரி புருவ முச்சியில் அவ்வளோ ஈஸியாக வச்சிட முடியாது. ஏன்னா மண்புருவ நடுமுதலாம் மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருக தவம் செய்வார் எல்லோரும் ஏமாக்க என்று பெருமான் சொல்லியிருக்கிறார். மண்புருவம் நடுமுதலாம் மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருக தவம் செய்வார் எல்லோரும் ஏமாக்க. அப்ப மனசை என்ன பண்ணணும்? மனசு வந்து ரொம்ப முக்கியமானது. சன்மார்க்க, சுத்த சன்மார்க்கத்தில் மனசு என்பது ரொம்ப முக்கியமான பொருள். மனதை கரண ஒழுக்கத்தில் சொல்றாரு, மனதை சிற்றவை என்னும் அறிவாகிருதி ஆக்குதல். இந்த மனசை வந்து நம்ம அறிவாகிருதி ஆக்கணும். அறிவுன்னா என்ன? மதி ஒளி. அறிவாகிருதி ஆக்க ஆக்கணும். அதன் பூர்வத்தில் பூர்வ மத்தியில் நிற்க செய்தல். அதுக்கப்புறம் நிற்க செய்தாதான் நம்ம பூர்வ மத்தியில் நிற்க செய்ய முடியும். நம்ம உடல், நம்ம கரணங்கள் உடல்ல எல்லாம் முதல்ல எதை ஒளியாக்க முடியும்னா மனதை தான் முதல்ல ஒளியாக்க முடியும். சிற்றவைங்கிறது ஒரு இடம் அல்ல. துரியம் என்பது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு இடம் சொல்லியிருக்காங்க. துரியம், சிற்றவை எல்லாம் அனுபவம், அதெல்லாம் இடம் அல்ல. இந்த இடத்துல சிற்றவை இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு விளக்கங்கள் வந்து அருட்பா பாடல்கள் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பூர்மையா பார்க்கணும். சரி, இந்த கரண ஒழுக்கத்துக்கு முக்கியமானது முதல்ல வர வேண்டியது என்ன? இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம்னா என்ன? 5 புலன்கள். அதாவது முதல்ல நமக்கு இருக்கிறது இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கு கொஞ்சம் சூட்சமா வர்றது வந்து பொறிகள். பொறிகளுக்கு கொஞ்சம் சூட்சமா வர்றது புலன்கள். புலன்களுக்கு சூட்சமா வர்றது தன்மாத்திரைகள் 5. சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்னும் 5இன் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த 5 கூடிய விஷயத்தை எவன் தெரிஞ்சுக்கிட்டானோ அவங்ககிட்ட தான் உலகுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5இன் வகை தெரிவான் கட்டே உலகு. சரி, இப்போ முதல்ல வர புருஷார்த்தம் வருவோம். என்ன? ஏமசித்தி. ஏமசித்தின்னா என்ன நினைச்சிருக்கிறோம்? பொன் செய்யறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. உரைமனம் கடந்தாங்கு ஓங்கு பொன் மலையே. அந்த மனதை கடந்தா நம்ம வந்து பொன் அனுபவத்தை பெறலாம். பொன்மலையாகிய அனுபவத்தை நமக்குள் பெறலாம். பிரிய மேல் வெளியில் ஜோதிமா மலையே. அந்த பொன்மலை தான் ஜோதிமா மலை ஆகுது. அருள் என்பது என்ன? ஐயா பாடினாரு. என்ன பாட்டு? திருக்கதவம் திறவாயல் திரைகளெல்லாம் தடுத்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. அருள் என்பது பெருஞ்சோதி. அந்த வழக்கத்துல கொடுக்குறாரு. அந்த பெருஞ்சோதியை பெறதான் அருள், வேற எதுவும் இல்லை. அது வந்து மனதை தான் நம்ம முதல்ல ஜோதியாக்க முடியும். அப்புறம் கரணங்கள், உடல், உயிர், உள்ளம், அவ்வளோத்தையும் நம்ம ஜோதியாக்க முடியும். இந்த 5 இந்திரியங்கள் எப்படி வந்து நமக்கு வந்து பயன்படுது? இந்த உடல், அதனால தான் மனித உடலை நாம் பேண வேண்டும் என்று சொன்னது காரணம். இந்த 15 தத்துவங்களாகிய இந்த உடலை கொண்டுதான் அடுத்த 8 நம்ம அடைய முடியும். இந்த 15, 8, 23 தத்துவங்களை கொண்டு இந்த புருஷார்த்தங்களை பெற முடியும். இந்த புருஷார்த்தங்களை மூலமாக நாம் வந்து கடவுள் நிலையிலிருந்து அமயமாக முடியும். இதற்கு முதல் படியாக இருப்பது ஜீவகாருண்யம். அதான் தயவுடையார் எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்தவரே, அருளடைந்தார் எல்லாரும் சன்மார்க்கம் அடைந்தவரே. சாத்தியர், அவர் தான் சாத்தியர். நமக்கு தெரிஞ்சு இப்போ ஒரே சாத்தியர் வந்து வள்ளல் பெருமான் தான். 150 வருஷம் ஆச்சு. இன்னும் வள்ளல் பெருமானுக்கு அப்புறம் வந்து இன்னும் யாரும் அடையக்கூடிய, இப்போ இதுவரைக்கும் அடையலை. அடைஞ்சாங்கன்னா சன்மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பல மடங்காக இருக்கும். இதே மாதிரி விழாக்களும் விருதுகளும் சன்மார்க்கத்தை உயிர்ப்புடன் வைக்கிறதுக்கு அவசியம். ஆனால் இந்த அனுபவ நிலையை யாராவது ஒருத்தர் சிலராது அடைந்தால்தான் சன்மார்க்கம் பல மடங்கு உலகமெல்லாம் பரவதற்குரிய வாய்ப்பு விரைவாக வரும். அதில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். மாதந்தோறும் இங்கு 4வது ஞாயிற்றுக்கிழமை இது பற்றியான விஷயங்கள் எல்லாம் இங்கே பேசுகிறோம். நிச்சயமாக எனக்கு தெரிந்து இந்த சின்னம்மையார் இல்லம் சம்பந்தப்பட்ட
ஒருத்தர் நிச்சயமாக வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயம் அடைவாங்க. அந்த மரணம் இல்லாத பெருவாளை அடைவாங்க. மரணம் இல்லாத பெருவாள் என்பது கடினம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அருட்பாவில் உண்டாக பாருங்கள். இந்த 4 வழிதான் உண்மை நெறியை நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, அது கரெக்டாக 6 மணி நேரம் தொழுகை கொண்டு வந்ததுல எல்லாமே என்னன்னா நம்ம இந்திரியங்களை வசப்படுத்திருக்கோம், கரணங்களை வசப்படுத்திருக்கோம். 2 மூலமாக இன்னும் இது பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். சாகா கல்வின்னா என்ன? 3 விஷயம் தான் சாகா கல்வி. சாகா கல்வி என்பது 3 விஷயம் தான். என்னது? இல்லை, ஒரு 3 இல்லை. சாகா கல்வி என்பது 3 விஷயங்களை பொறுத்ததுதான். ஒண்ணு வந்து வேகாக்கால், இன்னொன்று சாகா தலை, இன்னொன்று போகாக்கால். வேகாக்கால் என்ன? வெந்த கால், வேகாத கால், சூடான காற்று. கால்ல காற்று, வேகக்கால், வேகாக்கால். அது மூச்சுக்கு 300 காத தூரம் முந்தி நடக்குது ஞான பெண்ணேமாங்க. நம்ம ஒரு மூச்சு விட்டோம்னா மனசு வந்து 300 காத தூரம் போகலாம். 7 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அப்போ வந்து மூச்சு வந்து அதுக்காக மூச்சை பிடிச்சி அடைக்கிறதோ பிராணாயாமம் பண்றதோ சொல்லல. அவ்வளவு புள்ளி இழுத்துதலும் நீட்டுதலும் அடக்குதலும் இல்லைன்னு அருள்விளக்கமால சொல்லியிருக்காரு. கண்ணு விதமாக பல விதமான பயிற்சிகள்லாம் செய்யறாங்க. அதையும் அவர் மறக்கிற அருள்விளக்கமால டீட்டெயிலா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மயிர்கால் தோறும் மாகின்ற வாயுவை உயிர்ப்பின்றி உள்ளே பெறுது. உயிர்ப்புன்னா உள்ள போறது, வெளியே போறது. மூக்கில மட்டும் மூச்சு போகல, வாயில மட்டும் போகல, ஒவ்வொரு மயிர்காலிலும் நமக்கு வந்து மூச்சு போகுது. மயிர்கால் தோறும் மாகின்ற வாய்ப்பு என்று சொல்லி இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணமில்லா திருவாழ்க்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற ஒத்தமட்டம் உற வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமல் வேண்டும். பெருமை தரும் எனது புகழ் பேச வேண்டும். பொய்மையை பேசாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தாயொன்று சென்னையில் கண்டகோட்டத்தில் வளதலம் போகும் கந்தவேலே. சண்முக பிரியமணி உன்முக செய்வனம் சண்முக தீவனே. அன்புள்ளம் கொண்ட ஆண்டைய ஒருமைப்பட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனும் மனோடு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்று ஒரு சிறந்த நன்னாள், 12 ஆண்டு விழா. நம்முடைய ஆன்மீகத்திற்கு எல்லோரும் சொல்லுங்க, ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் மாறும்னு சொல்லுவாங்க. அந்த சிறந்த நாள் நாம் எல்லோரும் நம்முடைய தகவப்பையினால இன்று எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் இதுக்கு முன்னாடி எத்தனை பிரிவை எடுத்திருக்கிறோமோ தெரியாது. அதாவது சுவாமி சொல்றாரு 7 பிரிவில், அது ஒரு பிரிவிலையும் பிறந்து இறந்து சொல்றாங்க. அதையெல்லாம் எடுத்து இப்போ கடைசியா மனித பிரிவை எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் சாமி கூட திருவரு பிரகாசவனாருடைய கூட்டத்தில் நாம் கலந்துருக்கிறோம். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அதை வந்து மனசுல தச்சுக்கிட்டு இந்த 12வது ஆண்டு விழாவில் நாம் ஒரு புதிய மனிதனாக இறைவனுடைய பாதையிலிருந்து திருவரு பிரகாச வல்லனார் என்ன திருவருப்பாவில் கூறியிருக்கிறவர்களோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் இன்றையிலிருந்தாவது ஒரு சிறந்த எவ்வளையோ சாமி சொல்லியிருக்கிறார். நம்ம இருக்குன்னு தெரியாமல் எடுத்து நான் கூட தான் பண்ணாமல் இருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் எடுத்து கை கொண்டால் நாம் இந்த தேகத்தை மாற்றிக்கொண்டு திருவரு பிரகாச வல்லனார் கூறியிருக்கிற செயல்களுக்கெல்லாம் புருஷார்த்தமாக ஆகி நம்மளால் முடிந்த செயல்களாம் மக்கள் செய்ய வேண்டும். அது நிறைய செயல் இருக்குது. ஒரு பேர் ஒரு சில செயல் செய்கிறாங்க. ஆப்பஞானம் கொடுக்குறாங்க, மருத்துவம் பண்ணுறாங்க, சேவை செய்கிறாங்க, மறுபடியும் இன்னும் நிறைய இருக்கு. தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய செயல் இருக்கு. அவங்களுக்கு அறிவுக்கு என்ன எப்படி இருக்குதோ, அவங்க செயல் என்ன இருக்கோ இறைவன் உணர்த்துறார். நம்ம மற்றவங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய போன புண்ணிய கர்ம பலன், கருமா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ அதுக்கு தகுந்தபடி தான் அவர் செய்யணும். அதுவும் செய்யும் போது நம்ம எப்படி செய்யணும்? நம்மளால என்ன தகுதி இருக்கோ, நம்மளோட உழைப்பு நம்மால என்ன உழைச்சி ஊதியம் விட்டுக்கிறோமோ அந்த ஊதியத்திலிருந்து எளிமையான முறையில் நாம் சன்மார்க்கத்தை வளர்த்து அதனால மற்றவர்களுக்கு ஜீவகாரணி படி செஞ்சாவே அதுவே இறைவன் எடுத்துக்கிறார். மற்றவர்களுக்கு மற்ற உதவி செய்யும் அதெல்லாம் எடுத்துக்கிறார். அப்பதான் ஆன்ம லாபம் கிடைக்கும். சாமி சொல்றாரு, ஆன்ம லாபம் ஜீவகாரணி மோட்ச வீட்டின் திறவுகோல் ஆன்ம லாபம் சொல்றாரு. ஆன்மா, ஆத்மா, ஆன்மா, இந்த உயிர், உடம்பு, மனசு இதெல்லாம் இருக்கு. அதுக்கு மேல ஆன்மா. அந்த ஆன்மா வந்து ஒரு லாபம் கிடைக்கணும். எப்படி லாபம் கிடைக்கும்? வேலைக்கு போனால் நம்ம பணம் வாங்குறோம், சம்பளம் வாங்குறோம் எவ்ரி மந்த்து.
அது மாதிரி இந்த ஆன்மா வந்து புனிதப்படுத்தணும்னா லாபம் செய்யக்கூடிய செயல் செய்யணும். அதை நிறைய வழியில் சாமி சொல்கிறார். கடவுள் வழியில், ஜீவகாரண பகுதியில், விண்ணப்பத்தில் இப்படியெல்லாம் செய்தால் நம்ம கடவுள் அருளுக்கு பாத்திரமாகி எல்லாம் வல்ல இறை கொடுத்துல கலந்து இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொண்டு இருக்கலாம். அதற்கு என்ன பண்ணணும்? 6 காலம் சாமி சொல்கிறார். சன்ரைஸ், சூரியன் உதயமாக்கு முன்னாடி 2:30 மணிக்கு முன்னாடி இறைவனை தொழணும். காலையில் 3:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள. அது உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்கலாம். சன்ரைஸ் ஆன பிறகு ஒரு 2:30 மணி நேரம், மத்தியானம் உச்சி பொழுதுக்கு முன்னாடி ஒரு 2:30 மணி நேரம், மாலை வெயிலுக்கு முன்னாடி மாலை சன் செட் ஆகிறதுக்கு 2:30 மணி நேரம், சன் செட் ஆன பிறகு ஒரு 2:30 மணி நேரம், உச்சி பொழுது மிட் நைட்டில் ஒரு 2:30 மணி நேரம். இந்த 6 காலத்தில் இறைவனை தொழுதும் பிரபஞ்ச ஆற்றல் வந்து நமக்கு இந்த காலத்தில் விசேஷமாக இருக்கிறது. ரொம்ப விசேஷம். அது வந்து காலையிலும் மிட் நைட்லும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இருந்தால் அப்போ தான் புரியும். ஏன்னா எல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி, அதை உள்ளே போய் பார்த்தா தான் புரியும். ஒரு படத்தை எப்படி சாப்பிட்டா நமக்கு தெரியுமோ சாப்பிடாதவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இதையெல்லாம் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதை எப்படி செய்யலாம்? நம்ம ஒரு பாடல் படிக்கலாம், ஒரு முகத்தை தனிமையில் போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய செயல் இருக்குது. இந்த செயலாம் செஞ்சால் நம்ம மனசு மாறி அறிவு மாறி இறைவனை நம்ம ஒரு படி வச்சா சாமி வந்து இவன் நல்ல பையன், நம்ம செயல் செய்கிறது சாமி உள்ள போது எல்லா விதமான செயலும் சேவிக்கிறார். இதுதான் இறையாற்றல் காரியப்படுது. அதனால் இந்த புனித நன்னாளில் நாம் எல்லாம் முயற்சி எடுத்து ஒரு நல்ல புனிதராக ஆக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவர் இடத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விண்ணப்பிக்கிறோம். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மகாமந்திரம் சொன்னால் நல்லா இருக்கும். ஒரு 3 times 5 times. ஏன்னா எல்லாம் இறைவனுடைய காரியப்படுது. ஒருத்தர் ரொம்ப மெடிடேஷன் பண்ணார், நிறைய சேவை செஞ்சுருக்காரு, அது மூலம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய மக்கள் இங்கே கூடியிருக்கிறார். அவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் முன்னாடி எங்கள் மாமனாரோட நான் இங்கே வந்தேன். அப்போ வந்து 15 பேர் தான் இந்த இடத்துல அகப்பாராயணம் பண்ணி உணவு கொடுத்தாங்க. ரொம்ப சின்ன இடமா இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு 5 ஆண்டுகள் இந்த கட்டளை கட்டினாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வளர்ந்து இப்போ இது உலகம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. எருளாற்றல் காரியப்படும். எந்நேரில் எம்மட்டில் எப்படி நடக்கும் அந்த சமயத்தில் கிடைக்கும். அதுவும் இப்போ தற்சமயத்திலும் வரலாறு 200 ஆண்டுல வரலாறுடைய கொள்கைகள் எல்லாம் உலக நல்லா பரவி கொண்டிருக்கு. இதெல்லாம் நம்ம உண்மையா உருக்கமா உயிரோட நம்ம கொண்டு போகணும். தெரிஞ்சு வேணா கொண்டு போகணும் சுவாமியை பற்றி. அதுதான் நம்முடைய தலையாய கடமை. நம்ம மட்டும் வச்சக்கூடாது, தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்க சொல்லணும். ஒரு அம்மா பாடமா சொல்றாங்க, நம்ம அவங்க பாடலை கேட்டால் அழுதுலாம் பாட்டிக்கு எடுத்து வந்திருக்காங்க அந்த அம்மா. இப்படிலாம் ஒரு சில பேர் நிறைய சேவை செய்யணும். நம்ம அருணாரில் நிறைய சேவை செஞ்சுருக்கிறாரு. இது மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த செயல் செஞ்சுருக்கு. யாரையும் நம்ம தவறாக கூறப்படுகிறது. ஒருத்தர் நாலேஜ் அக்கௌண்ட்ஸ்னா அக்கௌண்ட்ஸ் மூலமே அதை செய்வாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக சன்மாசம் தரும். அது மாதிரி பலவிதமான செயல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சிலை வழிபாடு, திருநீர் வைக்கிறது, மாலை வழிபாடு, சுத்த சட்டாக்கெல்லாம் பேசக்கூடாது. அருப்பால சாமி என்ன சொல்லியிருக்காரு அது அவங்களோட நோக்கத்தில் அவங்களுக்கு அறிவுக்கு என்ன விட்டுதோ அதை செயல்படுறாங்க. அப்படி இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவர்களுக்கு கிடைத்து நாம் இறையவர்களுக்கு காரியப்படுறாங்க. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மகாமந்தி எடுத்துக்கலாம். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மகாமந்தி எடுத்துக்கலாம் தயவு செய்து. இது வந்து நல்ல புண்ணிய நாள், 12வது ஆண்டு விழா. அதற்காக தான் ஒரு இறையாற்றல் நமக்கு எல்லாம் காரியப்படும். ஏன்னா நல்ல அருளாளர்களாக வந்திருக்காங்க. அது மூலம் நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லோரும் அப்படியே நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு
2 கண்களையும் உள்முகமாக பார்த்து புருவ மத்தியில் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே காட்சி எடுக்கிறார் என்று கூறி அந்த இடத்தில் தங்களுடைய மனசை அங்கே பொருத்தி உள்முகமாக பார்த்தால் பெரிய ஒளி, நமக்கு வடலூர் ஜோதி தரிசனம் பார்த்துருக்கோம், அந்த ஒளி அந்த இடத்துல கிடைக்கும். அப்படி நினைத்து உள்முகமாக நேராக உட்கார்ந்து கொண்டு மகாமந்திரத்தை எல்லோரும் உச்சரிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ வல்ல மறுவில்லா மணியாகி மனமமர்ந்து குருவாகி அருள் தந்த வல்லலை என் அரிதான பிறப்பினையால் பொருளாக்கும் மார்க்கத்தை புகழ்ந்தருளை புரிந்தாயே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. சின்ன காவலும் சின்னம்மையா மலர்களுடைய தாயார் சின்னம்மையா இல்லத்திலே இன்றைய தினம் 12வது ஆண்டு தர்மசாலை மற்றும் ஞான சபை சிறந்த 12ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் மாநில சன்மார்க்க சங்க தலைவர் திரு அருள் நாகரிகம் அவர்களே, சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் திரு செல்லதி நண்டமலை அவர்களே, ஈரோடு கதிரவை அவர்களே மற்றும் உள்ள மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எதிரே அமர்ந்துள்ள அனைத்து சன்மார்க்க சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். அப்படியே பேசினாலும் நீங்கள் சாப்பிட்டுன்னே கூட கேட்கலாம். எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேச வச்சுருக்காங்க. அதனால் சுருக்கமாக ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் இருக்கேன். ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு உலகத்தில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத இடம் இந்த இடம். ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் மரணத்தை ஜெயிச்சிருக்காரு. அவரை பெற்ற தாயார் வந்து வாழ்ந்த இடம். கரெக்டுங்களா? அவர் வல்லல் பெருமானை பெற்ற தாயார் வாழ்ந்த இடம். இந்த மாதிரி ஒரு இடம் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இடத்துல நாம் நின்றுட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா இது நாம் செஞ்ச பாக்கியம் தான். பாருங்கள், இந்த பக்கத்தில் தர்மசாலை கட்ட போகிறாங்கன்னு சொன்ன உடனே நிதி கேட்ட உடனே கடன் நிதி வந்துடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 லட்சத்து சில்லறை வந்துச்சு. சும்மா கேட்க ஆரம்பிச்சு இப்போ 4 சில்லறை வந்துச்சு. ஆகவே அப்படிக்கூடிய ஒரு அருள் தலம் இந்த தலம். இந்த தலத்திலே ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாடல் வந்து நாமெல்லாம் சன்மார்க்கிகள். ஒரு சன்மார்க்கி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு, எப்படி இதனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பாடலை உதாரணமாக சொல்லலாம். இது வள்ளலார் வந்து முதல் எழுதின பாடல் என்று சொல்கிறாங்க. ஏன்னா வள்ளல் பெருமான் 33 ஆண்டுகள் ஏழுகிற பகுதியில் இருக்கும்போது அங்கே கந்தக்கோட்டத்தில் சென்று பாடிய முதல் பாடல் இது. வந்து ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஒரு பாடல். சன்மார்க்கம்னாவே நேர்மறை எண்ணம் தான். இங்கே முடியாது, தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாராலையும் மரணமில்லா அடைய முடியும்னா அடைய முடியும் தான். எனக்கு முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஆகவே அந்த அளவுக்கு ஒரு நேர்மறை சிந்தனை மிகுந்த மார்க்கம் தான் நம்முடைய சன்மார்க்கம். இந்த பாடலாம் அப்படின்னா ஒரு நேர்மறை சிந்தனையை வள்ளலார் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பாடல். அவருடைய ஆசிரியர் உலகநாத பிள்ளை எழுதின பாடலை எடுத்து சொல்றாரு. உலகாமல் ஒரு நாளும் எடுக்க வேண்டாம், ஒரு வரையும் பொருளாதாரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் சொல்லிட்டு வர்றாரு. வள்ளல் பெருமானை எதுக்கு வேண்டாம் எதிர்மறையாக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வேண்டும் நிறைய பாடலை பாடிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இது முதல் பாடல். இது உண்மையுடன் நிலவு திருமணங்களை நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் என்ற ஆரம்பிக்கும் பாடல் தான். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா சாதாரண பாடல் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சன்மார்க்கிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இந்த பாடல் இருக்குது. இப்போ அகவலுக்கு வந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. நம்ம தண்டமணி ஐயா கூட எழுத ஆரம்பிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த நூலை
வெளியே வர இருக்கின்றது. ஆகவே ஆனால் எல்லாரோட உரையும் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே பாட்டுக்கு 10 கருத்து சொல்லுவாங்க, 10 விதத்தில் சொல்லுவாங்க. அப்போ அந்த 10 பார்வை அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த பாடல் வந்து மேல்போக்காக பார்த்தோம்னா ஒருமையுடன் திருமண நிற்கின்ற முத்தமட்டம் உணர வேண்டும், அதாவது திருவடியை நினைச்சிருக்க வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது, உண்மையை பேசணும், இப்படின்னு மேலோக்கமான உலகியல் பார்வை தான் தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் வந்து இதை சன்மார்க்க பார்வையில் பார்த்தப்போ நிறைய விஷயம் எனக்கு வந்து பெருமாள் உணர்த்துறாரு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் தயவுசெய்து இதை கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி கவனத்தோடு கேட்டால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருமையுடன் நிலவு திருமலரடி நினைக்கின்ற. அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒருமைனாவே ஆன்ம ஒழுக்கம், ஒருமைனாவே ஆன்ம ஒழுக்கம். பாருங்க, அந்த முதல் பாடலையே சின்ன வயசுலேயே 9 வயசுலேயே ஆன்ம ஒழுக்கத்தை பெருமான் பேசுறாரு. அப்போ ஒருமைனா என்னது? எல்லா உயிரையும் எல்லா ஆன்மாக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய நேசிக்கக்கூடிய அந்த ஒருமை தான். ஒருமைனா அப்படியே கண்ட முடியுது புருவ மத்தியில் கவனத்தை வச்சு உலகத்தை மறந்துட்டு தியானம் பண்றது கிடையாது. ஒருமையுடன் இங்கே வள்ளல் பெருமாள் சொல்றது என்னோட பார்வையில ஒருமையுடன் என்பது ஆன்ம நேயத்துடன் பார்க்கின்ற பார்வை. ஒருமையுடன் இனது திருமலரடி. திருமலரடினா என்னன்னா அருப்பெருஞ்சோதியாண்டவர் கை கால் வச்ச புகைப்படம் வச்சிருக்க கிடையாது. திருமலர் எழுது இந்த புருவ மத்தியில அவர் அந்த திருநடம் புரிகின்ற அந்த காட்சியை நாம் நம்முடைய அகத்திலே வைத்து நினைக்கின்ற உத்தமர்த்தன் உறவு வேண்டும் அப்படின்னு யார் பாடுறா? வள்ளலார் பாடுறாரு. இந்த மாதிரி ஆன்மநேயத்தோட புருவ மத்தியில் இருக்கிற இறைவனை சிந்தித்து அந்த எண்ணத்தோட நீ திருமலரை நினைக்கின்ற உத்தமத்தன் உறவு வேண்டும் அவர் பாடுறாரு. ஆனால் நமக்கு ஒரு உத்தமர் கிடைச்சிருக்காருன்னா அவர் வள்ளல் பெருமாள் தான், ஒரே உத்தமர். அந்த உத்தமர் நினைச்சு நாம பாடுவோம். அதுக்கு அடுத்தது உன்னொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரிய ஒழுக்கம். இதில் எல்லாமே 4 வகை ஒழுக்கமும் இந்த பாட்டில் வந்துச்சு. இந்திரிய ஒழுக்கம் உன்னொன்று வைத்து பேசுதல வாய் சம்பந்தப்பட்டது. இந்திரிய ஒழுக்கம் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்போ பேசுவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது வந்து அது என்னது? இந்திரிய ஒழுக்கமே கிடையாது. அப்போ என்ன பேசணும் அப்படின்னு அதுக்கு உடனே பதில் சொல்றாரு. பெருமை பெரு நினத புகழ் பேச வேண்டும். அப்போ கண்டத்தை பேசாம இறைவனோட புகழை பேச வேண்டும். அப்போதான் இந்த வாய் வந்து இந்திரிய ஒழுக்கத்தோடு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இப்போ இந்திரிய ஒழுக்கம் எது செய்யக்கூடாது, எதை பேசக்கூடாது, எதை பேசணுன்றதை இங்கே பெருமாள் சொல்றாரு. அதுக்கப்புறம் பொய்மை பேசாது இருத்தல் வேண்டும். இதுவும் இந்திரிய ஒழுக்கம் தான். பெருநெறி பிடித்து ஒழுக்க வேண்டும். அப்போதே ஆரம்பத்திலே பாடுறாரு பெருநெறி. பெருநெறினா எது எல்லாருக்கும் தெரியும். சுத்த சன்மார்க்க நெறி, ஒளி நெறி, ஞான நெறி, இப்படி எப்படிலாம் சொல்லிட்டே போகலாம். செந்நெறி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஆகவே அப்படிப்பட்ட நெறியை பிடித்து நாம் ஒழுக வேண்டும். அந்த நெறியை பிடித்து விட்டோம். நாம் எல்லாருக்கும் அந்த நெறியை வந்து வள்ளல் பெருமாள் கூட்டு வந்து கைப்பிடிச்சதை விட்டுட்டாரு. ஆனால் அதை நம்ம முழுமையாக நம்ம சாதகம் பண்ணுறோமான்றது அது அவங்க மனதுக்கு நான் விட்டுறேன். ஆகவே அந்த நெறியை நாம் வந்து முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்ம கதிரவனை ஆரம்பத்திலே சொன்னார், கோடான கோடி தெய்வங்களை படைச்சு அதெல்லாம் வணங்கி நிற்காங்க, நான் எதையுமே வணங்கத்துல 40 வருஷமான்றது. அந்த நிலைக்கு நாம எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டதாக கிடைத்த பலன் பெருமை சொல்லப்பாங்க. எல்லா சன்மார்க்கம் வந்த பிறகு ஆத்துல வருதான் சேத்துல வருதான் இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. அப்படி இருந்தா நாம் சன்மார்க்கே அல்ல. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருக்குதுன்னா அதுதான் சன்மார்க்கத்துக்கு நீங்கள் செய்யும் ஒரு விசுவாசம். இல்லாட்டி சன்மார்க்கம் செய்ய துரோகம். இங்க பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் வேற மாதிரி பேசுறது, அங்க போய் வேற மாதிரி சாப்பிடுறது, அதெல்லாம் சன்மார்க்கம் செய்ய துரோகம். ஆகவே பெருநெறி பிடித்து ஒழுக்க வேண்டும். மதமான பெய் பிடியாது இருக்க வேண்டும். இங்க மதம்னா 2 அர்த்தம். இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், அந்த மதத்தையும் நம்ம பிடிக்கக்கூடாது. மதம் என்றால் ஆணவம், அகங்காரம், அதையும் நம்ம பிடிக்கக்கூடாது. ஸோ இது எதில் வருதுன்னா இதே வந்து காரண ஒழுக்கத்தில் மதமான பெண் பிடியாத வேண்டும். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். மருவு பெண் ஆசை, மருனா குற்றம். குற்றம் இப்போ முகத்தில் மரு வந்தால் எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். அது பெண்கள் தான் ரொம்ப சிரமப்படுவாங்க. மரு வரக்கூடாதுன்னு உயிரை கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆகவே மருவு பெண் ஆசை, அந்த மருவோட குற்றம் இல்லாத, அதாவது பெண் ஆசையே குற்றம்ன்றார் வள்ளல் பெருமாள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணா சொல்றோம். பெண்ணாசையே குற்றம் என்றார். 9 வயசுல யாருக்காவது காமத்தை பத்தி உணர்வு வருமா? காமனா என்னன்னு தெரியாது 9 வயசுல. பெண்ணாசைனா என்னன்னு தெரியாது. பெருமாள் பாடுறாரு, மருவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். அவர் வரும்போதே வந்துட்டாருங்க. மரணமில்லா பெரும் அடைவதற்கான மொத்த தகுதியோடு தான் வந்துட்டாரு.
நமக்காக ஒரு நாடகம் ஆடி நமக்காக சமயத்துல இருந்து ஆடுற மாட்ட ஆடி கறந்த எவனா சமயத்துல பட்டோட இருக்கான் அவன் கூடவே போய் நம்மளும் கோயிலை சுத்தி அவன் கூடவே இருந்து அவனுக்கு இப்படி இருந்து இப்படி போனன்றதை காட்டுறதுக்கு தான் வள்ளல் பெருமான் நம்ம கூட இருந்து எப்படி மகனில் அடைய வேண்டியதை காட்டியிருக்காரு. இது வந்து ஒரு நாடகம் தான். இது அவர் வள்ளல் பெருமான் வந்து அவருடைய ஒழுக்க நெறியை கடைபிடித்து மகனில் அடைய வேண்டிய அந்த ஆசை அவருக்கு இல்லை, நமக்கு இருக்கு. அவர் வரும்போதே அந்த தகுதியோடு தான் வந்தாரு. அதனால தான் அந்த 9 வயசுல வருவ பெண் ஆசையை மறக்க வேண்டும்னு பாடுறாரு. ஆகவே மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். மதினா அறிவு. அறிவுனா இந்த உலகின் அறிவு கிடையாது, இயற்கை அறிவாக உள்ள இறைவனை அடையக்கூடிய அறிவு, அந்த சன்மார்க்க அறிவு. அந்த அறிவோட வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நம்ம தான் நிதி கேட்க நிதி வேற. இப்ப இங்க நிதி கேட்கலாம், அது வேற, அதுவும் நல்ல. அந்த நிதியை பெறுவதற்கு இந்த நிதியை கேட்டிருக்கோம். இது வந்து சன்மார்க்க நிதி. ஆகவே நம்ம வந்து பொருளியல் சார்ந்த நிதியை கேட்காம கருணை நிதியை நாம் கேட்க வேண்டும். நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வுனா இருமலி, வயிற்று வலி, ஜலதோஷம், ஜுரம் அந்த நோய் கிடையாது. மரண பெரும்பினி என்றார் வள்ளலார். உலகத்திலே பெரிய பிணி எதுனா மரணம் தான். மரண பெரும்பினி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மரணம் அகவலர் சொல்றாரு. அப்படிப்பட்ட மரணம் என்ற பெரிய பிணி பிடியாது இருக்கிற நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்னா அந்த மரண பிணி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த வயசுல மரணத்தை பாடுறாரு. ஆகவே மரண பிணி நோயற்ற வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் தந்த கோட்டத்தில் உள்ள தலைமோங்கு கல்லவேலி தன்முக துய்யமணி சண்முக தெய்வமணி சண்முக தெய்வம் நூல் பாடல். இந்த தர்மமிகு சென்னையில் என்ற அந்த 2 வரி எடுத்துட்டு போனா இது சுத்த சன்மார்க்கம், சன்மார்க்கான வழிகாட்டுதல். எல்லாம் 31 பாடல் பாடியிருப்பார் தெய்வமணி மாலையில. அந்த தெய்வமணி மாலை 31 பாடல்ல மரணமில்லா பெருமாள் உட்பட மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாத்தையும் விட சொல்லியிருக்காரு. ஒழுக்க நெறிகள் 4 வகை ஒழுக்கத்தை சொல்றாரு. மொத்தமே சொல்லிட்டாரு அந்த ஒரு தெய்வமணி மாலையிலே. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு மேல நான் விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஆரம்பத்திலே எல்லா தகுதியும் பெற்றவர். ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பு கூறிய அந்த தெய்வமணி மாலை எங்க இருக்குன்னா அந்த ஐயா அடிக்கடி வருத்தப்படுறார். தண்டமணி 5ஆம் திருமுறையில தூக்கிட்டு வடிச்சுட்டாங்க அப்படின்னு. அது முதல் திருமுறையில முதல் பாடலா இருக்க வேண்டிய பாடல். அப்படிப்பட்ட இந்த பாடலை நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, எல்லாரும் படிக்கிற பாட்டு தான். ஆனா இதை ஆழ்ந்து நோக்கும் போது இந்த சுத்த சன்மார்க்கம் இதில் கிடைக்கும். ஒழுக்கங்கள், சன்மார்க்க ஒழுக்கங்கள் இதில் கிடைக்கும். மரணமில்லா பெருவாடு இதில் கிடைக்கும். அவை எல்லாவற்றுக்கும் வழிகாட்டும் இந்த பாடலை பாடுவதோடு மட்டுமன்றி இதை அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி கொண்டு வருகின்றேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அனைப்பெரும் கருணை.